ஒரு சமயம் நாக்பூர் காட்டுல ரொம்ப கடுமையான தண்ணி பஞ்சம் வந்துச்சு. அந்த காட்டுல 2 வருஷமா மழை பெய்யவே இல்ல. இதனால பறவைகளுக்கு பழங்கள் கிடைக்கிறதே இல்ல. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு கிளி குடும்பமும் குருவி குடும்பமும் நான்பூர் காட்டை விட்டு வேற காட்டுக்கு செல்றதுக்கு முடிவெடுத்தாங்க. ஒரு வழியா வசந்தபுரம் காட்டுக்கு வந்தாங்க. அந்த காட்டுல நிறைய பூக்கள் இருந்துச்சு, நிறைய தண்ணீரும் இருந்துச்சு, நிறைய மரங்கள் இருந்துச்சு. இத பார்த்த பறவைகளுக்கு அந்த காடு ரொம்ப பிடிச்சு போச்சு. பறவைகளா, எங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து விட்டதுக்கு ரொம்ப நன்றி. இனிமேல் உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி குடும்பம் அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. பாத்தியா, இந்த கிளிங்களுக்கு இந்த காட்டுக்கு வர்றதுக்கான வழி சொல்லி கொடுத்ததே நாம தான். ஆனா இந்த காட்டுக்கு வந்தது அப்புறம் கிளிங்க எப்படி நடந்துக்கிறாங்க இவங்கள பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே. வாங்க, நாம இந்த காட்டுல நமக்கு கூடு கட்டத்துக்காக ஏத்த இடத்தை தேடுவோம் அப்படின்னு பேசிட்டு ட்வீட்டி குடும்பமும் அங்கிருந்து பறந்து போனாங்க. குருவிகள் பறந்து போறத பார்த்த எலுமிச்சை மரம் அந்த குருவிகளை கூப்பிட ஆரம்பிச்சது. குருவிகளா, குருவிகளா, தயவு செஞ்சு இங்க வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க. ஏய் மரமே, உனக்கு என்ன வேணும்? எதுக்காக எங்களை கூப்பிட்ட? நேத்து இந்த காட்டுல பெரிய புயல் காற்று வீசிச்சு. அதுல என் குழந்தை வேரோட பிடுங்கிட்டே. நீங்க தயவு செஞ்சு என் குழந்தைய நட்டு வைக்கிறீங்களா? எங்களுக்கு இதை தவிர வேற வேலை இல்லைன்னு நினைச்சியா? நாங்க இப்பதான் இந்த காட்டுக்கு வந்திருக்கோம். நீ ஒண்ணுக்கும் உதவாத எலுமிச்சை மரம். உன்கிட்ட இருக்கிற முக்கள் குத்தி எங்க கையில காயம் பண்றதுக்காக தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க. தயவு செஞ்சு என் மேல இரக்கம் காட்டுங்க. என் கண்ணு முன்னாடி என் குழந்தை எப்படி இருக்கு என்னால பார்க்கவே முடியல. எலுமிச்சை மரமே, உன் குழந்தைய பார்க்க முடியலன்னா கண்ணை மூடிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குருவிங்க அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. குருவிங்க ஒரு செயலை பார்த்த எலுமிச்சை மரம் ரொம்ப சோகமாயிடுச்சு. காட்டை சுத்தி பார்த்துட்டு இருந்த குருவிங்களுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. நீங்க யாரு? நான் உங்களை இந்த காட்டுல பார்த்ததே இல்லையே. ஆமா ஆமா, நாங்க இன்னைக்கு தான் வந்திருக்கோம் வாழை மரமே. நீ எங்களை பார்த்து இருக்க முடியாது. சரி சரி, நீங்க தாராளமா என்கிட்ட இருந்து வாழைப்பழத்தை சாப்பிடலாம். ஆனா இதோட தோலை மட்டும் வழியில போடாதீங்க. வழியில போட்டா நிறைய பறவைகள் விலங்குகளும் இதனால் பாதிக்கப்படுவாங்க. வாழை மரமே, நீங்க என்ன நினைச்சீங்க? நாங்க சுத்தத்துல ரொம்ப சிறந்தவங்க. நாங்க இருக்கும் இடம் எப்போதுமே சுத்தமா தான் வச்சிருப்போம். போக போக நீங்களே எங்களை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குருவிகளும் மறுபடியும் வாழைப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. பிறகு அந்த வாழைப்பழத்தோல அந்த வாழை மரத்து அடியிலேயே போட்டுட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து பறந்து போயிட்டாங்க. குருவிகள்கிட்ட இவ்வளவு சொல்லியும் இங்கேயே போட்டுட்டு போயிட்டாங்க. ஏமே அந்த குருவிங்க வரட்டும். ரொம்ப களைப்பா இருந்ததுனால ஒரு ஸ்ட்ராபெரி மரத்தோட நிழல்ல படுத்து தூங்க ஆரம்பிச்சாங்க. அந்த நேரத்துல அந்த ஸ்ட்ராபெரி மரம் குருவிகள்கிட்ட இப்படி சொல்லுச்சு. குருவிகளே, நீங்க தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க. எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. நீங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுக்குறீங்களா? ஸ்ட்ராபெரி மரம், உனக்கு அறிவே இல்லையா? நான் எவ்வளவு நிம்மதியா தூங்கிட்டு இருக்கேன். என் தூக்கத்தை நீ கெடுத்துட்ட. ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களை எழுப்ப கூடாதுன்னு கூட தெரியாதா? ஸ்ட்ராபெரி மரத்தை இப்படியே விட்டா எனக்கு கோபம் தீராது. பாருங்க நான் அதை என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு 2 குருவிகளும் அந்த ஸ்ட்ராபெரி மரத்து மேல ஏறி அதுல இருந்த ஒவ்வொரு கிளைகளும் உடைச்சு கீழே போட ஆரம்பிச்சாங்க. தயவு செஞ்சு என் கிளைகளை உடைக்காதீங்க, தயவு செஞ்சு அடிக்க. ஆனா அந்த குருவிங்க அந்த ஸ்ட்ராபெரி மரத்தோட பேச்சை கேட்காம மறுபடியும் உடைச்சுக்கிட்டே இருந்தாங்க. தங்களோட கோவம் தீர்ந்த உடனே பறந்து போனாங்க. அதே நேரத்துல ட்வீட்டி கிளி வீடு கட்டுவதற்கான தேவையான இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த மரம் ரொம்ப அழகா இருக்குல்ல, நாம இங்கேயே நம்மளோட வீடை கட்டிடலாம். நீங்க போய் சாப்பாடு தேடிட்டு வாங்க, வீடு கட்டுறதுக்கு தேவையான மரக்குச்சிகளை தான் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் வேற வேற இடத்துக்கு பறந்து போனாங்க. ட்வீட்டி கிளி பறந்து வரத பார்த்த அந்த எலுமிச்சை மரம் ட்வீட்டி கிட்ட இப்படி சொல்லிச்சு.
குருவி, நீ தயவு செஞ்சு எனக்கு உதவி செய்வியா? என் குழந்தை தயவு செஞ்சு மண்ணுல நட்டு வை. என் கண்ணு முன்னாடியே என் குழந்தை செத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் பார்க்கவே முடியல. என்ன எலுமிச்சை மரமே, நீங்க கவலைப்படாதீங்க. நான் கண்டிப்பா உங்க குழந்தைய மண்ணுல நட்டு வைக்க அப்படின்னு சொன்ன ட்விக்கிக்கு மண்ணை தோண்டி அது எலுமிச்சை மர செடியை நட்டு வச்சுச்சு. கிளியே, உனக்கு ரொம்ப நன்றி. நீ செய்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். இப்படி சிரித்த முகத்தோட பார்க்கறது, உங்க சிரித்த முகத்துல பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதே சமயத்துல உணவு தேட போன கோமல் கிளி அந்த வாழை மரத்தோட பக்கத்துக்கு வந்துச்சு. எந்த பறவைகள் இந்த இடத்த இப்படி அழுக்காக்கிட்டு போனாங்க தெரியலையே. இந்த வாழைப்பழத்தோட மற்ற உயிரினங்களுக்கு ஆபத்தே வரலாம் அப்படின்னு சொன்ன கிளி அந்த தோலை எல்லாம் எடுத்து ஒரு உயரமான இடத்துல கொண்டு போட்டுச்சு. இதை பார்த்த வாழை மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. நீ ரொம்ப நல்ல குணம் கொண்டவனா இருக்க. உன்னோட நல்ல குணத்துக்கு பரிசா நான் என்னோட வாழைப்பழங்களை உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்ன வாழை மரம் கோமல் கிளிக்கு ஒரு கூரை நிறைய வாழைப்பழத்தை கொடுத்துச்சு. அதை வாங்கின கோமல்கிரி ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரொம்ப தூரம் பறந்ததுக்கு அப்புறம் ட்வீட்டி கிளிக்கு கொஞ்சம் மரக்கட்டைகளும் வெங்காயம் கிடைக்கல. கடைசியா ஒரு ஸ்ட்ராபெரி மரத்தோட அடிவாரத்துல நிறைய மரக்குச்சிகள் கிடைக்கிறத ட்வீட்டி பார்த்துச்சு. உடனே ட்வீட்டி அந்த ஸ்ட்ராபெரி மரத்தோட பக்கத்துல பறந்து போச்சு. இந்த மரத்தோட பக்கத்துல நிறைய மரக்குச்சிகள் இருக்கு. இது கூடு கட்டத்துக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு சொன்ன ட்வீட்டி கிளி பிறகு எல்லா மரக்குச்சிகளையும் சேர்த்து ஒரு கைத்துல கத்தி அங்கிருந்து கிளம்ப தயாராயிடுச்சு. கிளியே, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நீ தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் குடிக்கிறியா? நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு மரக்குச்சிகள் கொடுத்த உங்களுக்கு நிச்சயமா தண்ணி கொண்டு வருவேன் அப்படிங்க சொன்ன ட்வீட்டி ஒரு நதி தரைக்கு போய் வாளி நிறைய தண்ணீர் எடுத்துட்டு வந்துச்சு. பிறகு அந்த தண்ணீரை ஸ்ட்ராபெரி மரத்துல தண்ணீரை ஊத்திச்சு. ஸ்ட்ராபெரி மரமும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. ட்வீட்டி, நீ செய்த உதவிக்கு பரிசா நான் உனக்கு நிறைய மரக்குச்சிகள் தரேன் அப்படின்னு சொன்ன ஸ்ட்ராபெரி மரம் நிறைய மரக்கட்டைகளை ட்வீக்கிக்கு கொடுத்துச்சு. இத பார்த்த ட்வீக்கி ரொம்பவே சந்தோஷமாகிடுச்சு. தன்னோட வீடு கட்டத்துக்காக பறந்து போச்சு. பிறகு ட்வீட்டி கிளையும் கோமல் கிளையும் காட்டுல தங்களுக்கு கிடைச்ச அனுபவங்களை பத்தி பேசிக்கிட்டே அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாங்க. பிறகு ஸ்ட்ராபெரி மரம் கொடுத்த அந்த மரக்கட்டைகளை வச்சு வீடு கட்டுற வேலையை தொடங்கினாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல காட்டுல கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப வேகமா இடியும் மழையும் அடிச்ச ஆரம்பிச்சிச்சு. அந்த 2 குருவிகளும் அந்த மலையில எங்க போறதுன்னு தெரியாம நினைச்சுக்கிட்டே ஒவ்வொரு மரக்கிளையும் உட்கார்ந்து கிடந்தாங்க. அவங்க நனையாம இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. மலைத்துளிகள் குருவிகள் மேல விழாம இருக்கிறதுக்காக அவங்க ஸ்ட்ராபெரி மரத்தோட அடிவாரத்துக்கு நின்னுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா குருவிகளை பார்த்த ஸ்ட்ராபெரி மரம் தாங்கிட்ட இருக்கிற கிளைகளால அந்த குருவிகள் மேல அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ட்ராபெரி மரத்தினால அடி வாங்கின குருவிங்க அங்கேருந்து பறந்து போனாங்க. பிறகு நினைந்தபடியே வாழை மரத்தோட அடியில போய் உட்கார்ந்தாங்க. ஆனா வாழை மரமும் தான் சேமிச்சு வச்ச தண்ணீர் முழுவதையும் அந்த குருவிகள் மேல பீச்சி அடிச்சிச்சு. உடனே குருவிங்க அந்த வாழை மரத்தோட அடிவாரத்திலையும் நிக்க முடியாம அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. கடைசியா மலைக்கு ஒதுங்குறதுக்காக 2 காகங்களும் எலுமிச்சை மரத்தோட அடிவாரத்துல நின்னுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு எவ்வளவு தைரியம்? எனக்கு எந்த உதவி செய்யாம இப்ப அடிவாரத்துல மலைக்கு ஒதுங்கிறீங்களா அப்படின்னு சொன்ன எலுமிச்சை மரம் அந்த குருவிங்களை தன்னோட கிளையால ரொம்ப தாக்கிச்சு. உடனே 2 பறவைகளும் அங்கிருந்து பறந்து வேற வழி இல்லாம ஒரு மரத்துல போய் நடந்தபடியே உட்கார்ந்து இருந்தாங்க. இதுக்கு மேல் நம்மளால வீடு கட்டுற வேலையை தொடர முடியாது. மழை நின்ன அப்புறம் நம்ம இங்க வந்து வீடு கட்டுற வேலையை செய்யலாம். நம்ம நிலையாம இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தெரியும் அப்படின்னு சொன்ன டிவி கிளி கோமல் கிளிய அந்த எலுமிச்சை மரத்தோட பக்கத்துல கூட்டிட்டு போச்சு. எலுமிச்சை மரமும் தன்னோட கிளைகளை 2 பேரையும் அணைச்சிக்கிச்சு. இது அந்த குருவிங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரியுது. நம்ம மத்தவங்களுக்கு ஏதாவது கொடுக்கறோமோ அதைத்தான் அவங்க நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஆமா, நீ சொல்றது ரொம்ப சரி.